வணக்கம் தமிழ் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் வந்துட்டேன். நோ, முடியாது. உங்களுக்கு நோ சொல்ல தெரியுமா? முடியாதுன்னு சொல்லிடுவீங்களா நீங்கள்? இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். லேர்ன் டு சே நோ. சில நேரங்களில் நம்ம குடும்பத்துலேயும் இருந்தாலும் சரி, நம்ம வேலை இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு டிஸ்கஷன் நடக்கும், ஒரு பேச்சு நடக்கும், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அதில் நம்மளுக்கு உடன்பாடு இருக்காது. ஆனால் நம்ம தைரியமாக முன் வந்து நோன்னு சொல்ல மாட்டோம், முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். அது ஏன்? முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த நோங்கிற வார்த்தை நெகட்டிவான வார்த்தை இல்லை. நிறைய பேர் நோன்னு சொல்கிறவங்கள நெகட்டிவான பர்சனாக நினைப்பாங்க. ஆனால் அது சிச்சுவேஷனை பொறுத்து இருக்குங்க. இப்போது நோ நோ நோன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருந்தோமா, இவன் என்னடா இவன் எல்லாத்துக்குமே நோ சொல்கிறான், பாசிட்டிவாக யோசிக்க மாட்டான் அப்படின்னு. ஆனால் எல்லா சூழ்நிலையும் இது பொருந்தாதுங்க. சில நேரத்தில் நீங்கள் யாருன்னு எல்லாருக்கிட்டையும் காட்டுறதுக்கு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறதுக்கு லேர்ன் டு சே நோ. புரியுதுங்களா? இப்போது ஒரு டிஸ்கஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டிஸ்கஷனில் உங்களுக்கு எந்த விதமான ஆர்வமும் இல்லை அவங்க டிசிஷன் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அழகான வார்த்தையான நோ, அதாவது டைரக்டாக சொல்லாமல் ஏன் நோ சொல்கிறீங்க, உங்களுக்கு எதுனால அதை ஒத்துக்க முடியலைங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். அது வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அது மட்டும் இல்லைங்க, நோங்கிற சொல்லும் பொழுது அந்த ரெஸ்பான்ஸை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. ரொம்ப எலோபரேட்டடாக நிறைய டீட்டெயில்ஸாக நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேயா? ரெண்டாவது, நோன்னு நீங்கள் சொல்லும் போது நீங்களாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும்? சம்மந்தம் இல்லாத, சம்மந்தம் பட முடியாத, உங்களுக்கு ஒத்துக்க முடியாத ஒரு விஷயத்தை உங்ககிட்ட திணிக்கும் போது நீங்கள் தைரியமாக நீங்களா என்னால் முடியாதுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடணும். வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா அது உங்களையும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிரும் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா. மூணாவது பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ். அதாவது சில நேரத்தில் அந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறியா இந்த விஷயத்த, ஏன் நோன்னு சொல்கிற அப்படின்னு. ஆனால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது எந்த விதமான பாதிப்பும் உங்களுடைய கொள்கை, உங்களுடைய பாலிசி, உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களோட ஒப்பீனியன், அந்த மாதிரி விஷயங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். அதில் எந்த தப்புமே இல்லை. சரிங்களா? அடுத்து நீங்கள் நோன்னு சொன்னால் அது ரிஜெக்ஷன் மாதிரி தெரியக்கூடாது. ஏன்னா ரிஜெக்ஷனுக்கும் ரிஃப்யூசலுக்கும் ரெண்டு வித்தியாசமான விஷயம். ரிஜெக்ட் பண்ணுறது இது டோட்டலாக இது வேண்டாம், இது ஒத்து வராதுன்னு சொல்கிறது. ரிஃப்யூசல்னா நீங்கள் நீங்களாக இருக்கணுங்கிறதுனால உங்களோட ஒப்பீனியனை அங்கே சொல்கிறீங்க, என்னால் இதை செய்ய முடியாது, அதாவது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் இதில் இருக்க மாட்டேங்கிறத சொல்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே ஒரு விஷயத்த நோ சொல்லிட்டீங்கன்னா தயவு செஞ்சு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குங்க நோ சொல்கிறதுக்கு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க ஒரு விஷயத்த உங்கள் மேலே திணிக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு நோ சொல்ல பழகிக்கங்க. கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நோன்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக நம்மளை நினச்சிக்குவாங்களோ, இதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வருமோ, நம்மளை ஃப்ரெண்டாக நினைக்க மாட்டாங்களோ, நம்மளை எனிமியாக பார்ப்பாங்களோ அப்படின்னு இல்லை. நீங்கள் சொல்கிற விஷயத்த சரியான பாயிண்ட், ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், இந்த விஷயம் எனக்கு வராது, ஐம் சேயிங் நோ, என்னால் முடியாதுன்னு நீங்கள் சொல்லும் போது சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எந்த ரிலேஷன்ஷிப்பும் என்ன சொல்கிறது தப்பாக ஆகாது. நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. எல்லாத்துக்குமே எஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் முதல்ல உண்மையாக இருக்கணும், உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். நான் எதுக்கு என்ன ஜெப்படைஸ் பண்ணிக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு என்னால் செய்ய முடியாத, எனக்கு அனுபவம் இல்லாத, பழக்கம் இல்லாத, எனக்கு எகெயின்ஸ்டாக, என்னோட பாலிசிக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற விஷயத்த எஸ்ன்னு சொல்லிட்டு செய்யணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு 10 பேர் இருக்காங்க ஒரு குரூப்பில். நீங்கள் எல்லாரும் வெளியே போகலாம், எங்கேயாச்சும் வெக்கேஷன் போகலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஓகே, எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்புறம் எல்லாம் சரியாகிறதுக்கு சம்டைம்ஸ் எடுக்கும். ஒருவேளை உங்களால் அது முடியல, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அது எஸ் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்கள் ஏன் முடியாதுன்னு சொல்கிறீங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லிடலாம். இதுதான் என்னுடைய ரீசன், என்னால் இந்த டைம் இது முடியாது, என்னால் முடியாது. லேர்ன் டு சே நோ.
ரொம்ப சிம்பிளுங்க. யாரையும் மூஞ்சடிச்ச மாதிரியோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவோ ரூடாவோ இல்லாமல் தெளிவாக உங்களுடைய ஸ்டாண்டை நீங்கள் சொல்லலாம். அதுக்காக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, எல்லா விஷயத்துக்கும் நோ சொல்லணும்னு அவசியம் இல்லை. எது நியாயமாக இருக்கோ அதுக்கு நம்ம எஸ் சொல்லலாம். அதில் எந்த தப்புமே இல்லை. எது உங்களுக்கு நியாயம் இல்லாமல் இருக்கோ, உங்களால் முடியலையோ, அதுக்கு தைரியமாக முன் வந்து நோ, என்னால் முடியாதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. லேர்ன் டு சே நோ. நோன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமே இல்லை. என்ன ஒன்று, நம்ம வந்து நிறைய என்ன சொல்கிறது, எப்படின்னா நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, இல்லை அடுத்தவங்க மனுஷ புண்படுத்திடுவோமோ அப்படின்னு சொல்லி நிறைய பவுண்டரிஸை வந்து நம்ம வச்சுக்குவோம். எல்லா விஷயத்துக்கும் ஆமான்னு தலையாட்டிட்டு போவோம். எவ்வளோ நாள் தான் ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்குள்ள சர்ப்ரைஸ் பண்ணிக்க முடியும்? அது உங்களுக்கு தானே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பிடிக்காத ஒரு விஷயத்த எனக்கு இது பிடிக்காது, இதோட ஸ்டாப் பண்ணுங்க, என்னால் முடியாது, நோ சொல்லலாமே. அது அவ்வளோ பெரிய கஷ்டமா எனக்கு தெரியலையே. நம்ம நிறைய விஷயங்களை மைண்ட்குள்ளே போட்டுக்கிட்டு நம்மள சர்ப்ரைஸ் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்குள்ள எதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுக்குள்ள தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை எதுக்கு ஏற்றிக்கணும்? ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒத்து வரலன்னா நோன்னு சொல்ல பழகுங்க. அதுவும் சரியான வார்த்தையில் நீங்கள் சொன்னீங்கன்னா யாருமே ஹர்ட் ஆக மாட்டாங்க. முக்கியமானது, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. யாரும் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் திணிக்க முடியாது. உங்களுக்குன்னு ஒரு பாலிசி, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு, முதல்ல நான் சொன்ன மாதிரி. ஆகவே வெரி சிம்பிள்ங்க. உங்களுக்கு ஒத்து வராத ஒரு விஷயத்துல இருந்து விலகி இருக்கணும்னா லேர்ன் டு சே நோ. உங்களால் முடிஞ்சா தென் சே எஸ். லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போங்க. ஏன் ப்ரெஷர் ஆயிருங்க? ப்ரெஷர் ஆகாதீங்க. லைஃப் வந்து வெரி பியூட்டிஃபுல். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது, லைஃப் ரொம்ப அழகான ஒரு விஷயம். நீங்களா இருங்க. உங்கள் லைஃப்பை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்து வராத ஒரு விஷயத்துல இருந்து விலகி இருக்கலாம். அதில் தப்பே இல்லை. நோன்னு சொல்லலாம், யாரையும் ஹர்ட் பண்ணாது. ஏன்னா நீங்கள் வந்து நோன்னு சொல்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியலைன்னா புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா எதுவுமே ஹேங்கிங்காக விட்டுட்டு போகாதீங்க. திடீர்னு வந்து காணாமல் போயிடாதீங்க. என்ன காரணத்துக்காக என்னால் இதை செய்ய முடியலன்னு அழகாக சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கும் புரியும். அதில் எந்த விதமான ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் வராது. திருப்பியும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இது வந்து வேலை இடத்துல அப்ளிகபிள் ஆகும், வீட்லேயும் அப்ளிகபிள் ஆகும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இது வந்து ஒத்துப்போகும். எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஓகேன்னு சொல்லிட்டோமா தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, நம்ம ஒரு ஸ்டாராக இருப்போம் அப்படின்னு வந்து இல்லை. நம்மள ஒரு வேளை நம்ம நோன்னு சொல்லிட்டோமா நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களாக இருந்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு உங்களை புரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஏற்றுக்குவாங்க. இது சரியா தப்பா? சரியான ஃப்ரெண்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நிலைமையை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால் தைரியமாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. நோ சொல்கிறதுல தப்பு இல்லை. நியாயம் இல்லாத விஷயத்துக்கு நோ தைரியமாக சொல்லலாம். நியாயமான விஷயத்துக்கு நல்ல கான்சிடர் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை கொடுங்க. எதுவுமே உங்கள் மனசுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்காதீங்க. ஏன்னா இது நாளடைவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனையாக வரும். சரிங்களா? ஐ எம் ஸோ சாரி, ரொம்ப திக்கிருக்கேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் என்வாயர்மெண்ட் நாய்ஸியாக இருக்குது, என்னைய மன்னிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியான வீடியோவை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு என்ன டாபிக் பேசணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ தயவு செஞ்சு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் சொல்லலாம். என்னால் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். சரிங்களா? இது வரைக்கும் என் கூட துணையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் நான் உங்கள் வீட்டுக்கு டெய்லி வருவேன். ரொம்ப நன்றிங்க. மீண்டும் சந்திப்போம்.